ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் தமிழ் பேப்பர் 1 and 2க்கு உரிய 30 வினாக்கள் கொண்ட வினாவிடை தான் பார்க்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஆனால் இது 2025 நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டெட் எக்ஸாம் பேப்பர் 2வில் கேட்கப்பட்ட நிஜமான கொஷின் பேப்பர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு கொஷினும் அதுக்குரிய ஆன்சரும் விடுபடாமல் நம்மளால் பார்க்க முடியும். கொஷின் பேப்பர் எப்படி வரும்னே தெரியலை, எப்படி இருக்குன்னே தெரியலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் அதையும் பற்றி நான் சொல்கிறேன். நான் நிறையா கொஷின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக தமிழ் கொஷின் பேப்பரில் தமிழ் புலவர்கள், நூல்கள், இவங்களுடைய பெயர்கள், சிறப்பு பெயர்கள், அதாவது அந்த நூலாசிரியர்களினுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, சில நூல்களை கொடுத்து அந்த நூல்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிற விஷயம், தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள், கதாசிரியர்கள், கவிஞர்கள், தலைவர்கள், இவங்களுடைய பெயர் கட்டாயமாக ஒரு 2 கேள்வியாவது அதில் வரும். அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, புனைப்பெயர் என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும். ஆனால் இந்த கொஷின் பேப்பரில் அப்படி ஒன்றுமே கேட்கலை. அதை பற்றிய ஒரு கொஷின் கூட இடம்பெறலை. முழுக்க இலக்கண பகுதி தான் இதில் வந்திருக்கு. அதாவது ஒரு கொஷின் பேப்பர் இப்படித்தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் இருக்கும். சில பகுதிகள் சிறப்பு பெறலாம், சில பகுதிகள் சிறப்பு பெறாமல் இருக்கலாம். பொதுவாக நம்மளும் பல கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விஷயங்களையுமே இதில் சொல்லிடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேஜு. இது லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர். இதில் 1லிருந்து முதல் 30 வினாக்கள் சைக்காலஜி தான் வரும். 30 வினாக்கள், முதல் 30 சைக்காலஜி. இங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதோட சைக்காலஜி முடிஞ்சிடும். 31ன்னு ஆரம்பிக்கிறது தமிழ். 31லிருந்து 60 வரைக்கும் வரக்கூடியது தமிழ் கொஸ்டின். அதுக்கப்புறம் 61லிருந்து 90 முடிய வர்றது இங்கிலீஷ் கொஸ்டின். 30 வினாக்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்காக உள்ளது தமிழ், இங்கிலீஷ், எஸ்எஸ் பாடம் எழுதுகிறவங்களுக்கு உள்ள பேப்பர் இது. கடைசியாக இருக்கக்கூடிய 60 சோஷியல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. சரியா? 3 மணி நேரம் இதுக்கு வழங்கப்படுற நேரம். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் தருவாங்க. நம்ம கரெக்டாக இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எழுதி முடிச்சிடணும். எக்ஸாமுக்கு முன்னால் அதை பற்றிய அவேர்னஸ் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். இப்போ தமிழில் இருக்கக்கூடிய இந்த 30 வினாக்கள், அதற்குரிய விடைகளை இதில் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் 3. ஆ, உம், இய அப்படிங்கிறது. ஈய இதில் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது பொருந்தும்னு பார்த்தோம்னா டி ஆன்சர் தான் கரெக்ட். பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? இதில் நம்ம 2 விஷயம் கவனிக்கணும். கேள்வியை எப்போவுமே நம்ம நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும், புரிஞ்சுக்கணும். சில நேரம் எளிமையான விஷயங்கள் நமக்கு ரொம்ப குழப்பமாக போயிடும். இப்போ முன்னிலைன்னு கேட்டால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்களை மட்டும்தான் யோசிக்கணும். இப்போ நீங்கள் சென்றீர்கள், இது 2மே முன்னிலை சொற்கள். ஆனால் அடுத்து என்ன கொடுத்துருக்கு? வினைன்னு கொடுத்துருக்கு. நீங்கள் என்பது வினை இல்லை, சென்றீர்கள் என்பது தான் வினை. அதனால் முன்னிலை வினை அப்படிங்கிறது சென்றீர்கள். இது கரெக்ட் ஆன்சர். பின் வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? இந்த 4ஐயுமே படித்து பார்க்கணும். இதில் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள்னு வந்திருந்ததுன்னா கரெக்டு. இது மகிழ்ந்தாள் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 4ல் இதுதான் முற்றெச்சம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல வராததுன்னு சொல்லிட்டு எல்லாமே மெய்யெழுத்துக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்பர்ஸ் வேறையாக இருக்குது. நமக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் 18ன்னு.
எந்த மெய்யெழுத்துமே மொழிக்கு முதல்ல வராது. அதனால் இந்த எண்ணிக்கையை பார்த்து 18ன்னு கொடுத்துருக்குற ஆன்சர் தான் கரெக்ட். ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன? ஈரசை, மூவசை, நாலசைன்னு நம்ம அசைகளில் படிச்சிருக்கிறோம். அதில் இந்த ஈரசை சீர் அதனுடைய மறுபெயர் இயற்சீர்னு சொல்லலாம் அல்லது உரிச்சீர்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஈரசை சீருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் தான். இப்போ இயற்சீர் வராமல் உரிச்சீர்னு மட்டும் கூட வந்திருந்தால் நம்ம உரிச்சீரைத்தான் கரெக்ட் பண்ணோம். அதனால தான் பக்கத்தில் எழுதி காமிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து 36வது வினா. கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம், இலக்கிய சொற்கள் 4, இலக்கண சொற்கள் 4 அப்படி படித்தோம். அதில் இலக்கிய சொற்கள் இதுதான். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா? இதில் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கணும். இதில் இயற்சொல் என்பது எல்லாருக்கும் புரியும், அப்படி இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா கற்றோருக்கு மட்டுமே புரியும் அல்லது இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த திரிசொல் தான் இதற்கான விளக்கம். அதாவது திரிசொல்னா என்ன? ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். அதே நேரம் ஒரு சொல் ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னா படித்தவர்களுக்குத்தான் புரியும். இப்போ யானை அப்படின்னா அதுக்கு கரி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதை படிக்காதவங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியாது. அப்போ கற்றோருக்கு புரியும், இலக்கியங்களில் மட்டும்தான் வரும் என்பது திரிசொல். அடுத்து கூற்று 1, கூற்று 2ன்னு கொடுத்து நமக்கு கீழே எது சரி, 1 சரி, 2 சரி, தவறு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம நல்லா முதல்ல படிச்சிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எது சரி எது தவறு அப்படின்றதுகளை நம்ம பார்க்கணும். விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். இது சரி. என்னென்ன அப்படின்னா தோன்றல், திரிதல், கெடுதல். அதுதான் விகார புணர்ச்சியினுடைய வகைகள். அதனால கூற்று 1 சரி. அடுத்து ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு கொடுத்துருக்கு. கூ அப்படின்னு வர்றதே நமக்கு 4ஆம் வேற்றுமை தொடர்னு தெரியும். அன்றுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கூற்று தவறு. அப்போ கீழே இருக்க ஆப்ஷனை படித்து பார்த்தோம்னா கூற்று 1 சரி, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஆனால் அடுத்து இங்கேயும் இங்கேயும் வேற இருக்குது. அப்போ பார்க்கணும், கூற்று 2 தவறு அப்படின்னு வர்ற ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து சரியான வியங்கோள் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொருத்துக. வியங்கோள் வினைமுற்றில் வரணும். இங்கே எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தும்னு பார்க்கணும். ஆக்குவது ஏதெனில் அறத்தை, இதே மாதிரி தான் இங்கே வியங்கோள் வினைமுற்று வரணும். அப்போ ஆக்குகன்னு வரணும். அதே போல் போக்குவது அப்படின்னு வரணும். இங்கே போற்றுகன்னு கொடுத்துருக்கு, ஆற்றுகன்னு கொடுத்துருக்கு. அப்படி அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஆற்றுவது போற்றுவதுன்னு இருந்தால் தான் நம்ம இதுக்கு போகணும். இதெல்லாம் வேறு வேறையாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக இல்லை. இது ரெண்டும் நமக்கு கேட்குறதுக்கு ஒரு போல் இருக்கும், ஆனால் எழுத்துக்களை கவனிக்கணும். ஆக்குக, ஆக்குவது ஆக்குக, போக்குவது போக்குக. இதுதான் டி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? நமக்கு தெரியும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் படிச்சிருக்கிறோம். இதில் சிறந்தது என்பதே ஒரு சிறப்பைத்தான் சொல்லுது. அதை இன்னும் சிறப்புப்படுத்தி மிகவும் சிறந்தது அப்படிங்கிற பொருளில் சாலச் சிறந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சால, நனி, உரு, தவ இது எல்லாமே நமக்கு உரிச்சொற்கள்னு தெரியும். அதனால் இதனுடைய ஆப்ஷன் டி. அடுத்து உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினை எச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. இதில் எதெல்லாம் வினை எச்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வரிசை மாறாமலும் பார்க்கணும். இதில் எல்லாமே இதில் இருக்கிறது இதில் மாறி மாறி கொடுத்துருக்கு, ஆனால் வரிசை கிரமமாக பார்க்கணும். உருண்டு
தவழ்ந்து, நெழிந்து, இது மட்டும்தான். இந்த பாயும் அப்படின்னு வரதெல்லாம் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. அப்போ இது மட்டும்தான் அதற்குரிய சரியான விடை. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயர் எச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்கு. எல்லாமே பார்க்கையில் வினையச்சமாக தான் நமக்கு தெரியுது. இந்த இடந்தனில் அதுதானே ஒரு பெயர் போல தெரியுது, ஒரு இடத்த சொல்கிறோம். அப்போ இதாக இருக்குமோ அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடாது. உண்டு இல்லை, பிறந்து இல்லை, இந்த இடம் அப்படிங்கிறத யோசித்தோம்னா அங்கே என்ன வரணும் அப்படின்னா அது வளர்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்போ இந்த இடத்தை குறித்து வரக்கூடிய அந்த எச்சம் எது அப்படின்னா வளர்ந்த, இதுதான். அதனால் வளர்ந்த என்ற சொல்லே இதற்குரிய சரியான விடை. அடுத்து பொருத்துக. இது மாதிரி நமக்கு ஒரு பொருத்துக பகுதியும் கொடுத்து அதை 4 விதமாக பொருத்தி காமிச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட பொருத்திய விவரம் சரின்றதை நாம் குறிக்க போகிறோம். புன்புலம். புன்புலம் அப்படின்னு கேட்டாலே அது என்ன அப்படின்னா பண்பு தொகையை குறிக்கக்கூடியது. இந்த வார்த்தைகளுக்கு பூரா இலக்கண குறிப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பொருத்தமான குறிப்பு, இலக்கண குறிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நாம் பொருத்தணும். இப்போ இதை பார்க்கலாம். புன்புலம், புன்மை ப்ளஸ் புலம், அங்கே பண்பு தொகை வருது. அப்போ ஏக்கு 3வது ஆன்சர். பாய்வன, நம்ம ஈஸியான முதல்ல பார்ப்போம். பாய்வன, பாய்வனன் வாரது பலவின்பால் வினை முற்று தெரியும். அப்போ சீக்கு 2 வரணும். இந்த இருக்குது சீக்கு 2, ஏக்கு 3 சொல்லியிருக்கோம், இந்த இருக்குது. அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு புரியும். தாழ் பூந்துரை, தாழ் பூந்துரைனா என்னது? வினைத்தொகை இல்லையா? அப்போ அதுக்கு 4வது ஆன்சர். தடவரை, இது என்னது? உரிச்சொல் தொடர். அதனால் உரிச்சொல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டிக்கு 1, அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ பி ஆன்சர் தான் இதுக்கு சரி அப்படின்னு நாம் பொருத்தணும். அடுத்து பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று. முதல்ல ஒற்று எங்கே வரும்னு பார்க்கணும். இங்கே வரலாம் அல்லது இங்கே இது 2 தான் நமக்கு ஆப்ஷன். ஆனால் இதில் எந்த இடத்துல வருவது சிறப்பு அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இதில் பல் பழ இங்கே அடுத்து வல்லின வருது பாருங்கள். அப்போ பல் பழ பலவின் இப்புங்கிறது வர்றது தான் சரி. இந்த இடத்துல ஒற்று வராது. இங்கே பயங்கெழு கொல்லி அப்படி இல்லை, சரிங்களா? அதனால் அப்போ இந்த இடத்துல பல்பழ பலவின் அப்படின்னு இப்பு என்ற ஒற்று தான் இதற்கு பொருத்தமான வல்லின ஒற்று. சரியா? அப்போ ஏ ஆன்சர் தான் சரி. அடுத்து உயிர்மெய் எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? இங்கே ர, க, ம, ஞ அப்படின்னு 4 கொடுத்துருக்கு. இது மொழிக்கு முதல்ல வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். ஞாபகம் பார்த்தோன்னே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஞமலி அப்படின்லாம் வார்த்தை இருக்குது. ஸோ இந்த ரா இருக்குது பார்த்தீங்களா, இடையின ரா, இது எப்போவுமே மொழிக்கு முதல்ல வராது. இதுக்கு முன்னால் ஈ கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த ரா தான் மொழிக்கு முதலில் வராத எழுத்துன்னு நம்ம குறிச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு பொருத்துக. இங்கே பாக்கள் கொடுத்துருக்கு, இங்கே ஓசை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பாவுக்கும் உரிய ஓசை எது அப்படின்றத நாம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வெண்பா, வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவுக்கு உரியது அகவல் ஓசை. கலிப்பாவுக்கு உரியது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்கு உரியது தூங்கல் ஓசை. இதை நமக்கு மாறாமல் குழப்பம் இல்லாமல் நினைவில் ஈஸியாக வர்றதுக்கு வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தாரேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்பா அப்படின்னா இந்த ஓசையில் செப்பல் ஓசை. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நினைவில் வச்சுக்கிறதுக்கு. இங்கேயும் எகர ஓசை வருது, வே. இங்கேயும் சே, எகர ஓசை வருது. அப்போ வெண்பான் வந்தால் எகர ஓசை வரக்கூடிய செப்பல் ஓசையை வச்சுக்கணும். இதில் எங்கேயாவது எகர ஓசை வருதா? வரல. அப்போ வே, சே, இது 2ஐயும் வச்சுக்கணும். ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆ, ஆ குறில் நெடில் இருந்தாலும் ஓசை ஒன்று தான். அடுத்து கலிப்பா.
இதில் இருக்கிற இந்த லீயை வந்து நினச்சிக்க வேண்டாம். இந்த இடத்துல பொதுளி இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? களிப்பு அப்படின்னு சொல்லுவோம். களிப்பு என்றால் மகிழ்ச்சி, அந்த துள்ளல், ஒரு ஓட்டம் அப்படி. இதை களிப்பாவை அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு களிப்புன்ற அர்த்தத்தில் சந்தோஷம்னாலே நம்ம வந்து துள்ளுவோம், துடிப்போம் இல்லையா? அந்த துள்ளல் ஓசை. களிப்பு அப்படின்னா துள்ளல் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு களிப்பா துள்ளல் ஓசை. அடுத்து வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை. வஞ்சிப்பா அப்படிங்கிறத வஞ்சித்தல் அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம திட்டுறோம், இகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் திட்டினா நம்ம என்ன செய்வோம்? மூஞ்சி தூக்குவோம், வருத்தப்படுவோம், அப்படியே டல்லாகிடுவோம் இல்லையா? அதான் தூங்கல் ஓசை. திட்டா அது தூங்கல் ஓசை அப்படின்னு என் நினைவில் வச்சுக்கோங்க. இது நாளையும் பொருத்தி பார்த்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பி ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்தது அஞ்சு இலைஞ்சி சாம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. நமக்கு தெரியும் 3 போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு தெரியும். போலி என்றால் ஒரு தவறான எழுத்து, தப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ அஞ்சு அப்படிங்கிற சொல் வந்து தவறு. 5 அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு தொடக்கமே என்னல்ல, தப்பாயிருச்சு. ஐ அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் இது முதற்போலி. அடுத்து இலைஞ்சி. இலைஞ்சியில் வந்து இளஞ்சின்னு தான் வரணும், லை வரக்கூடாது. இப்போ இடையில் இங்கே ஒரு போலி வந்திருக்கு, அதனால் இடைப்போலி. 2வது சொல் வந்து இடைப்போலி. அடுத்து கடைசியில் சாம்பல் அப்படின்னு வரணும், சாம்பர் அப்படின்னு இரு வந்திருக்கு. அப்போ போலி இங்கே இருக்குது, அப்போ இது கடைப்போலி. முதல்ல முதற்போலி, இது இடைப்போலி, கடைப்போலி எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே அது இருக்குது. அதனால் நம்ம ஏயை டிக் பண்ணியிருக்கிறோம். அதற்கடுத்து கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? நமக்கு தெரியும், ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒரு குறிலுக்கு ஒரு மாத்திரை நமக்கு தெரியும். 1, 2, 3 அரை, 3 அரை. சரிங்களா? அடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். நிலைமொழியின் இங்கே கவனிச்சுக்கணும், இறுதி. அடுத்து என்ன இருக்குன்னா உயிர் எழுத்தாக. நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே. அப்போ உயிரீற்று அப்படின்னு நமக்கு வரணும். இங்கே மெய்யீற்று புணர்ச்சி கொடுத்துருக்கு, வேண்டாம். உயிர் முதல் புணர்ச்சி அதுவும் வேண்டாம், அங்கே ஈற்றுன்னு கொடுத்துருக்கு. மெய் முதலும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. கடைசியாக என்ன இருக்குது? உயிர் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியினுடைய இறுதியில் உயிர் எழுத்து இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். அடுத்து 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? 5லையும் வரக்கூடிய 7லையும் வரக்கூடிய அந்த வேற்றுமை உருபு இல். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இன், கண், அது ரெண்டுமே எந்த அர்த்தத்தில் வரும் அப்படின்னா இல் என்ற அர்த்தத்தில் வரும். இது 3மே தொடர்பில்லாமல் இருக்கு. அடுத்து வில், வாள், 2 சேர்த்து ஒரே வார்த்தையா? வில், வாள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வில்லும் வாளும் அப்படிங்கிற என்பது மறைந்து வந்திருக்கிறதுனால இது உம்மை தொகை. அடுத்து விற்கொடி, இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? விற்கொடியை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா வில் ப்ளஸ் கொடின்னு பிரிக்கிறோம். அப்போ அந்த இல் என்னவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இர்ராக தெரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு பேர் திரிதல். இந்த புணர்ச்சிக்கு பேர் திரிதல் புணர்ச்சி. சரிங்களா? கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? கேட்ட பாடல் சாலச் சிறந்தது, மற்றொன்று காவிரி பாய்ந்தது இருக்குங்க இல்லையா? இதில் சாலச் சிறந்தது அப்படிங்கிறது தான் இடைச்சொல் தொடர். வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலம். இது வந்து நம்ம பாட புத்தகத்தில் 6 to 8
அருஞ்சொற்பொருள் அறிக அப்படின்ற பகுதியில் கொடுத்துருக்காங்க. நிறைய கொஷின் பேப்பரில் இந்த வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ வைப்பு என்றால் நிலப்பகுதியை குறிக்கும். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. முரண் சொற்கள் அப்படின்னா எதிர் எதிர் சொற்கள். இதில் எதிர்ச்சொல் வலியார், மெலியார். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்கு. இது உவமை அணி அல்ல. நான் தெரியாமல் அதில் மார்க் பண்ணிட்டேன். இதனுடைய சரியான விடை பிரிதுமொழிதல் அணி. நமக்கு இதனுடைய பொருளை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். பார்த்தா ஈஸியாக தெரியும். இது ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இதுவும் சரின்னு தோணும், இதுவும் சரின்னு தோணும். ஆனால் இது ரெண்டுமே இல்லை. இது பிரிதுமொழிதல் அணி. இதனுடைய பொருள் என்ன? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. நல்ல வலிமையான சக்கரங்களை பொருந்திய நெடுந்தேரானது எங்கே ஓடும்னா நிலத்தில் தான் ஓடும், கடலில் ஓடாது. அந்த கடல் அதே போல் அந்த நாவாயும் எங்கே தான் ஓடும்னா கடலில் தான் ஓடுமே தவிர மிகப்பெரியது. ஆனால் அது தரையில் ஓடாது. இங்கே நம்ம ரெண்டும் உவமையாக தானே கொடுத்துருக்கு. ஸோ உவமையணியாக இருக்குமா அப்படின்னு நம்ம வேகமாக பார்த்துருவோம். இங்கே என்ன இல்லை? உவம உருபுகள் இல்லை. போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன அந்த எந்த உவம உருவும் இதில் கொடுக்கப்படலை. ஸோ உவமையணி இல்லை. அது மறைந்து வந்திருந்தால் எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்லுவோம். அப்படி தோணும். ஆனால் அதுவும் அல்ல, எடுத்துக்காட்டு உவமையணியும் அல்ல. இதனுடைய பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இது ரெண்டும் கொடுத்துருக்கு. நாவாயும் கொடுத்துருக்கு, தேரும் கொடுத்துருக்கு, நிலத்தையும் கொடுத்துருக்கு, நீரையும் கொடுத்துருக்கு. இதன் வழியாக இது ரெண்டையும் ஒன்றை போல இன்னொன்றுன்ற கருத்துக்கே இங்கே ஒப்பிடக்கூடிய கருத்தே அங்கே கொடுக்கப்படலை. இது ரெண்டையும் சாதாரணமாக சொல்லிட்டாங்க. நிலத்தில் நாவாய் ஓடாது, தண்ணீரில் நெடுந்தேர் ஓடாது, அவ்வளோதான். ஜஸ்ட் ரெண்டும் அந்த ரெண்டு பொருளை உவமையாக தான் சொல்லியிருக்கு. இதன் மூலம் நாம் என்ன புரிஞ்சுக்கிறனோ, என்ன சொல்ல வராங்க, அதது இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதால் அது ரெண்டுமே செய்வதற்கு அரிய காரியம். தரையில் நாவாய் கொண்டு வந்து ஓட்டுறது நடக்காத ஒரு காரியம். தண்ணீரில் தேர் போகிறதும் நடக்காத காரியம். இதை போல் வேறு கருத்து ஒன்றும் சொல்லப்படலை. அங்கே அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் செய்ய முடியும். செய்ய முடியாததை நான் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்து அங்கே சொல்லப்படுது. அதனால் இது பிரிதுமொழிதல் அணி. சரிங்களா? அடுத்து, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதுமொழிதல் அணி. இங்கேயும் அதே அணி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே தான். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. நமக்கு அது தெரியும். பகாப்பதம் டேஷ் வகைப்படும். இது நம்ம நேற்றைய வீடியோலையே பார்த்தோம். பகாப்பதம் இந்த மாதிரி எண்கள் கொடுக்கும்போது நம்ம குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நேற்றைய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். ஒரே இடத்துல எல்லாத்துடைய நம்பர்ஸையும் பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தேன். 4 மயங்கோலி பிழை அற்ற தொடர் எது? இந்த கேள்வியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஏன்னா இந்த கொஷின் பேப்பருக்கு கீ போடும்போதே ஒவ்வொரு கீழேயும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் இருந்தது. இது ரெண்டுமே சரி போல் தோணுது. அதனால் இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் அந்த கருத்தையும் சொல்லிடுறேன். மயங்கோலி பிழையற்ற தொடர். மயங்கோலி என்பது என்ன எழுத்து வரணும் அப்படின்னா, லகரத்தில் வேறுபாடு இருக்கணும். லா ழா சிறப்புழால இருக்கணும். அல்லது இடையினரா வல்லினராவில் அந்த பிரச்சனை வரணும். 2 சுழினாவா 3 சுழினாவா அல்லது இந்த தன்னகரமான்றத நமக்கு தெரியும். இது 3ல் தான் நமக்கு பிரச்சனையே வரும். சரிங்களா? அப்போ இந்த வேறுபாடுகள் வர்றது தான் மயங்கோலி பிழை.
இதில் வந்து சில இடத்துல மரபு சொற்களை வச்சு வர்ற மாதிரி கொடுத்துருக்கு. அதை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. வீரத்திரை இந்த இடத்துல இது வரக்கூடாது. அதே போல் இங்கே 2 சுழியின் 3 சுழியின் வந்துட்டுருக்கு, அதுவும் வரக்கூடாது. இங்கே தான் தவறில்லாமல் இருக்குது. மின்னல் 2 சுழியின் 2 சுழினா தான் இருக்குது. அப்போ அதனால் அதுதான் நமக்கு சரி. ஸோ இந்த ஆன்சர் ரைட்டு. இங்கேயும் கணைக்குது 2 சுழினை தான் அதற்குரிய எழுத்து. ஆனால் 2யுமே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு தமிழாசிரியர்கிட்டையும் நான் ரெஃபர் பண்ணேன், இதுதான் கரெக்டுன்னு சொன்னாங்க, அதனால் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து இது போன்ற கொஷின் பேப்பர் வீடியோஸ் நான் நிறையா தான் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.